ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகா சேரனை பார்க்க வராங்க. சேரன் கார்த்திகா நினைப்புல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா கார்த்திகா சேரன் வீட்டுக்கு வரவும் சேரன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன கார்த்திகா, இப்ப எதுக்கு இங்க வந்த? நேத்து தானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, மாப்பிள்ள எதுவும் தப்பா எடுக்க மாட்டாரா, ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், என்ன மாமா கல்யாணம் ஆயிட்டா நான் இங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், இல்லப்பா நான் அப்படி சொல்லல, தப்பா எதுவும் எடுத்துடக்கூடாதுன்னு தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், தப்பா எடுத்தா எடுத்துட்டு போறாங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு கார்த்திகா சொல்லவும், என்னப்பா சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. மாமா நீங்க சொன்னதுக்காகத்தான் நான் கழுத்தை நீட்டினேன், மனசார எல்லாம் நான் ஏத்துக்கல, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் போய் கழுத்துல தாலியை வாங்கிக்கிட்டேன், இப்போவும் எனக்கு அவரோட வாழ விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, என்னதான் இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற சவுண்டு கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வராங்க. இங்கே கார்த்திகாவை பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க, கார்த்திகா இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? இங்கே வந்தது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும், அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அதை விட பெரிய பிரச்சனையாயிரும், ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகா நிலா நான் சொல்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கேளுங்களேன், எதுக்கு வந்தேன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து தானே என்ன எங்கள் அம்மா கூட அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. இந்நேரம் சேரன் மாமா மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டி இருந்தா நான் இப்படி மனசு உடைஞ்சு போயிருக்க மாட்டேன், மனசே இல்லாமல் அவர் கையால் தாலியை வாங்கிக்கிட்டு நான் இப்போ நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். இதே மாமா கையால் நான் தாலி வாங்கி இருந்தேன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், ஆனால் என்னைய மாமா இப்படி எங்கள் அம்மா கூட அனுப்புவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இப்போ அதெல்லாம் பேசி ஒன்றுத்துக்குமே ஆக போகிறது கிடையாது, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்கள் அதே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லை நிலா என்னால் சேரன் மாமாவை மறக்கவே முடியலை, சேரன் மாமாவை நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மறக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சேரன் இதை ஏற்றுக்கிட்டு தான்ப்பா ஆகணும், ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்லாம் நீ பேசக்கூடாதுப்பா, நீ எங்கேயாவது சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும்பா, தயவு செஞ்சு என்னை மறந்துட்டு அவரோட நல்லபடியாக வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்ன மாமா பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க, மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவரை எப்படி நான் ஏற்றுக்கிட முடியும், அவரை நான் மனசார ஏற்றுக்கல, என்னால் ஏற்றுக்கிறவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இல்லைப்பா நீ பேசுகிறது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அப்போந்தான் சோழன் இங்கே பாருங்க கார்த்திகா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நீங்கள் இப்படி வர்றது போகிறது எல்லாம் நல்லதுக்கு இல்லை, இந்நேரம் மாப்பிள்ளை உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாரு, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டு ஆளுகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் பிரச்சனை பெருசாக போகும், தயவு செஞ்சு நல்லபடியாக போங்க, அண்ணனும் இப்போந்தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வராரு, அவருமே உங்கள் நினப்பில் தான் இருக்காரு, உங்களை அனுப்பி வச்சிட்டார ஒழிய அவர் மனசு ஃபுல்லாக உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் வேற வழி இல்லை, உங்கள் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அதுக்கு கார்த்திகா என்ன தாலி ஏறிடுச்சிங்கிற, நான் மனசார ஏற்றுக்கிட்டாதான் என்னால் சேர்ந்து வாழ முடியும், இப்போவும் சேரன் மாமா அனுப்பிச்சார்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் கழுத்தை நீட்டினேன், மற்றபடி இப்போவும் என் மனசில் இருக்கிறது சேரன் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா மறுபடியும் சொல்கிறாங்க. இங்கே நிலாவுக்கு கார்த்திகாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா இல்லை புரியாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்பந்தான் பார்த்தா நடேசன் உள்ளே வராரு. உள்ளே வந்ததும் கார்த்திகாவை பார்த்துட்டு, ஏமா இப்போ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன மாமா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, நான் என்ன விரும்பியா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன சேரன் மாமா தானே வம்படியா எங்கள் அம்மா கூட அனுப்பி விட்டாரு,
எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், அது சரிதாம்மா, சேரம் பண்ணது தப்பு தான், நான் இல்லைங்களே. ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, எதுவுமே பண்ண முடியாது, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இல்லை மாமா, அந்த வாழ்க்கையே என்னால் ஏற்றுக்கிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், ஏமா இப்படி சொல்கிற, இது நடைமுறைக்கு சாத்தியப்படாதே, அவன் உனக்கு தாலி கட்டிட்டான், இனிமே என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறை நான் கலட்டி கொடுத்துட்டு சேரன் மாமா கூட நான் வர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, தாலினா என்ன உனக்கு சும்மா விளையாட்டு பொருள்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இல்லை மாமா, அது எனக்கும் தெரியும், ஆனால் என்னால் ஏற்றுக்கிட முடியலையே, நான் இந்த கல்யாணத்தை என்ன விரும்பியா ஏற்றுக்கிட்டேன், எல்லாரும் கட்டாயப்படுத்தி என்னையை அனுப்பி விட்டீங்க, அவங்களும் என்னையை கட்டாயப்படுத்தி அவருக்கு கழுத்தை நீட்ட வச்சாங்க, இது ஒரு பொம்மை கல்யாணம் தான், இது உண்மை கல்யாணம் இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அங்கே இருக்கவும் பிடிக்கல, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், என்னம்மா உன்னோட பெரிய தொந்தரவாக போச்சு, நேற்று என்னடானா இதே இடத்துல இவனை தாலி கட்ட சொன்னேன், இவன் தாலி கட்டாமல் உங்கள் அம்மாவோட அனுப்பிச்சு விட்டான், இப்போ என்னடானா நீ நான் பொம்மை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே நிற்கிற, இதுக்கு என்னம்மா, இது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் பார்த்தா பாண்டியனும் பல்லவனும் இல்லைங்க கார்த்திகா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, ஏன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிரும், கல்யாணம் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் ஆகலைன்னா கூட ஏதாவது சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம், ஆனால் கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் இங்கே வந்தது தப்பு, இந்நேரம் உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, உங்களை தேடி இங்கே வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும், தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திகா நான் போக மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் கார்த்திகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சேரன் மாமா அளவுக்கு அவர் நல்லவரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க கார்த்திகா. இதை கேட்டதும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அதிர்ச்சியோட கேட்குறாரு. என்ன சொல்கிற கார்த்திகா, உண்மையாகத்தான் சொல்கிறியா, நேற்று தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே அவரை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அவரை பற்றி தப்பாக பேசுகிற, என்னைய மனசில் வச்சுக்கிட்டு அவர் மேலே ஏதாவது பழிய போட நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், நான் சொல்கிறது உண்மைதான், அவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், இங்கே நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாம், நேற்று நான் ஃபஸ்ட் நைட் ரூமுக்கு போனேன், அப்போ நான் டயர்டாக இருக்கேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன், அவரும் சரின்னு சொல்லிட்டு என்னை தூங்க சொல்லிட்டாரு, தூங்க சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போனார். அப்போந்தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் அவரோட ஃபோனை எடுத்து பார்த்தேன், அந்த ஃபோனில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்துச்சு, ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு வந்துச்சு, அதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அப்போ இவருக்கு ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அவர் இதை மறைச்சிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும் மாமா, அதனால் நம்ம அவர்கிட்ட பேசி பார்த்தோம்னா கண்டிப்பாக அவர் நம்ம காதலை ஏற்றுக்கிற மாதிரி தான் தெரியுது, அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன் மாமா, இந்த நிமிஷமே தாலியை கலட்டி அவர் கையில் கொடுத்துட்டு நான் உங்கள் கூட வர தயாராக இருக்கேன், என்னை ஏற்றுக்கிட மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.